சொந்தங்களே, இந்த வீடியோவில் குளிர்மண்டல காடுகள், அதாவது டைகா அல்லது போரியல் காடுகள், கேள்வி பதில்கள், விளக்கங்களுடன் பார்க்கலாம். குளிர்மண்டல காடுகள் மற்றொரு பெயர் என்ன? பதில்: டைகா அல்லது போரியல் காடு, அதாவது போரியல் ஃபாரஸ்ட். விளக்கம்: வட அரைக்கோளத்தின் குளிரான பகுதிகளில் பரவலாக காணப்படுவதால் இப்பெயர் வழங்கப்பட்டுள்ளது. டைகா காடுகள், அதாவது குளிர்மண்டல காடுகள், எந்த அரைக்கோளத்தில் அதிகமாக உள்ளன? பதில்: வட அரைக்கோளம். விளக்கம்: கனடா, ரஷ்யா, ஸ்காண்டினேவியா பகுதிகளில் பரந்து காணப்படுகிறது. டைகா காடுகளில் அதிகமாக வளரும் மரங்கள் எவை? பதில்: ஊசி இலை மரங்கள், அதாவது கொனிஃபரஸ் ட்ரீஸ். விளக்கம்: பைன், ஸ்ப்ரூஸ், ஃபர் போன்ற மரங்கள் பனியை தாங்கும் வகையில் அமைந்துள்ளன. டைகா மரங்களுக்கு ஊசி போன்ற இலைகள் இருப்பதற்கான காரணம் என்ன? பதில்: பனிச்சுமையை குறைக்க. விளக்கம்: ஊசி இலைகள் மீது பனி தேங்காமல் கீழே விழுகிறது. குளிர்மண்டல காடுகள், அதாவது டைகா காடுகளில் மண் ஏன் குறைந்த வளமுடையது? பதில்: குறைந்த சிதைவு வேகம் காரணமாக. விளக்கம்: கடும் குளிரால் இலைகள் மெதுவாக மட்டுமே சிதைகின்றன. குளிர்மண்டல காடுகள் அல்லது டைகா காடுகளில் வளர்ச்சி காலம் எவ்வளவு? பதில்: சுமார் 3 முதல் 4 மாதங்கள். விளக்கம்: நீண்ட குளிர்காலம் காரணமாக தாவர வளர்ச்சி குறுகிய காலத்தில் மட்டுமே நடக்கிறது. குளிர்மண்டல காடுகள் அல்லது டைகா காடுகளில் காணப்படும் முக்கிய விலங்குகள் எவை? பதில்: மான், ஓநாய், கரடி, லிங்க்ஸ். விளக்கம்: இவ்விலங்குகள் கடும் குளிரை தாங்கும் உடலமைப்பை கொண்டவை. குளிர்மண்டல காடுகள் அல்லது டைகா காடுகள் உலக கார்பன் சேமிப்பில் ஏன் முக்கியமானவை? பதில்: அதிக அளவு கார்பனை சேமிக்கின்றன. விளக்கம்: பெரிய பரப்பளவில் மரங்கள் இருப்பதால் கார்பன் உறிஞ்சல் அதிகம். குளிர்மண்டல காடுகளில் மக்கள் தொகை ஏன் குறைவாக உள்ளது? பதில்: கடுமையான குளிர்காலநிலை. விளக்கம்: வாழ்வதற்கு கடினமான சூழல் இருப்பதால் குடியேற்றம் குறைவு. குளிர்மண்டல காடுகள் அல்லது டைகா காடுகள் உலக சுற்றுச்சூழலில் என்ன முக்கிய பங்கு வகிக்கின்றன? பதில்: காலநிலை சமநிலையை பாதுகாக்கின்றன. விளக்கம்: கார்பன் டை ஆக்சைடு அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன. குளிர்மண்டல காடுகளில் மழையளவு ஏன் குறைவாக இருக்கும்? பதில்: குறைந்த வெப்பநிலை காரணமாக நீராவி உருவாகாததால். விளக்கம்: குளிர்பகுதிகளில் ஆவியாக்கம் குறைவாக இருக்கும். குளிர்மண்டல காடுகளில் நிலத்தடி உறைபனி, அதாவது பெர்மாஃப்ராஸ்ட் என்றால் என்ன? பதில்: ஆண்டு முழுவதும் உறைந்த நிலையில் இருக்கும் நிலம். விளக்கம்: கடும் குளிரால் மண் முழுமையாக உருகாமல் இருக்கும். இது தாவர வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. குளிர்மண்டல காடுகளில் மரங்களின் வேர் ஆழமாக செல்லாததற்கான காரணம் என்ன? பதில்: உறைந்த நிலப்பரப்பு. விளக்கம்: பெர்மாஃப்ராஸ்ட், அதாவது நிலத்தடி உறைபனி காரணமாக வேர் மேல் பகுதியில் மட்டுமே பரவுகிறது. குளிர்மண்டல காடுகள் உலக கார்பன் சேமிப்பில் ஏன் மிகவும் முக்கியமானவை? பதில்: மண் மற்றும் தாவரங்களில் கார்பன் நீண்ட காலம் சேமிக்கப்படுகிறது. விளக்கம்: குறைந்த சிதைவு வேகத்தால் கார்பன் வெளியேறாமல் இருக்கும். குளிர்மண்டல காடுகளில் தீ விபத்துகள் ஏற்பட்டால் ஏன் பெரிய பாதிப்பு ஏற்படும்? பதில்: மீண்டும் வளர அதிக காலம் எடுப்பதால். விளக்கம்: மர வளர்ச்சி மிகவும் மெதுவாக இருப்பதால் காடு மீள உருவாக பல ஆண்டுகள் ஆகும். குளிர்மண்டல காடுகளில் பகல் நேரம் பருவத்திற்கேற்ப ஏன் அதிகமாக மாறுகிறது? பதில்: துருவங்களுக்கு அருகில் இருப்பதால். விளக்கம்: கோடையில் நீண்ட பகலும் குளிர்காலத்தில் குறைந்த பகலும் காணப்படும். குளிர்மண்டல காடுகளில் உயிரியல் சிதைவு, அதாவது டீகாம்போசிஷன், ஏன் மெதுவாக நடைபெறுகிறது? பதில்: குறைந்த வெப்பநிலை காரணமாக. விளக்கம்: நுண்ணுயிர்கள் செயல்பாடு குறைவதால் சிதைவு மந்தமாகும். குளிர்மண்டல காடுகள் உலக ஆக்சிஜன் சமநிலையில் எப்படி பங்கு வகிக்கின்றன? பதில்: நீண்டகால தாவர வளர்ச்சி மூலம் ஆக்சிஜன் உற்பத்தி செய்கின்றன. விளக்கம்: பெரிய பரப்பளவில் மரங்கள் இருப்பதால் இது சாத்தியம். குளிர்மண்டல காடுகளில் பறவைகள் ஏன் இடமாற்றம் செய்கின்றன? பதில்: குளிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை. விளக்கம்: பூச்சிகள் மற்றும் தாவர உணவுகள் குறைவதால் வெப்பமான பகுதிகளுக்கு செல்கின்றன. குளிர்மண்டல காடுகள் பூமியின் எந்த உயிரியல் மண்டலத்தில் சேர்க்கப்படுகின்றன? பதில்: போரியல் உயிரியல் மண்டலம். விளக்கம்: இது துருவ பகுதிகளுக்கும் மிட வெப்பமண்டலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி.
குளிர்மண்டல காடுகளில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் காலம் எப்போது? பதில்: குறுகிய கோடை காலத்தில். விளக்கம்: அந்த காலத்தில் மட்டுமே வெப்பநிலை தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏற்கனவே காடுகளைப் பற்றியும் காடுகளின் வகைகளைப் பற்றியும் வெப்பமண்டல காடுகள், மிதவெப்பமண்டல காடுகள் பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் பல பொது அறிவு வினாவிடைகள் விளக்கங்களுடன் வீடியோ போட்டிருக்கிறேன். தவறாமல் பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.